வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 19 ஆகஸ்ட் மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நீனா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 76,909.68 326 PTS 0.42 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். HCL டெக் 2.06 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். பவர் கிரிட் 1.68 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,078.30.32 விழுக்காடு ஆக உள்ளது. -0.32 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. இந்திய பங்குகள் தொடர்ந்து 7வது நாளாக சரிவு. சென்செக்ஸ் 77,000க்கு கீழ் நிறைவடைந்தது. PSE சென்செக்ஸ் 0.42 விழுக்காடு சரிந்து 76,909.68 புள்ளிகளாகவும், NSE நிஃப்டி 50 0.32 விழுக்காடு குறைந்து 24,078.30 புள்ளிகளாகவும் நிறைவடைந்தன. இது இந்திய பங்குச்சந்தை குறியீடுகளுக்கு தொடர்ந்து 7வது நாளாக ஏற்பட்ட சரிவாகும். ஆசியாவின் மிக குறைந்த விருப்பமான பங்குச்சந்தையாக இந்தோனேசியாவை முந்தியது இந்தியா. பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஆய்வின்படி ஆசியாவின் மிக குறைந்த விருப்பமான பங்குச்சந்தையாக இந்தோனேசியாவை இந்தியா முந்தியுள்ளது. இந்திய பங்குகளில் தெளிவான செயற்கை நுண்ணறிவு AI வெளிப்பாடு இல்லாததே முதலீட்டாளர்களின் முக்கிய கவலையாக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூ. 95.74 ஆக 3 வார குறைவை எட்டியது. இந்திய ரூபாய் ஜூலை மாத இறுதிக்குப் பிறகு மிக குறைந்த அளவை எட்டி அமெரிக்க டாலருக்கு எதிராக 0.08 விழுக்காடு உயர்ந்து 95.74 ஆக நிறைவடைந்தது. ரிசர்வ் வங்கி கண்காணிப்பில் உள்ள நிலையில் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 96 ஆக வீழ்ச்சியடையக்கூடும் என்று வர்த்தகர்கள் எச்சரிக்கையுடன் உள்ளனர். இந்தியாவின் நிதியாண்டு 27 GDP வளர்ச்சி கணிப்பை 6.8 விழுக்காடு ஆக உயர்த்தியது இந்தியா ரேட்டிங்ஸ். இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் நிறுவனம் 2027 நிதியாண்டிற்கான இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கணிப்பை 6.8 விழுக்காடு ஆக உயர்த்தியுள்ளது. இருப்பினும் மேற்கு ஆசிய போர், அதிக பணவீக்கம் மற்றும் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி ஆகியவற்றால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து நிறுவனம் எச்சரித்துள்ளது. இறுதி ஏலத்தின் முதல் 5 நிமிடங்களில் ஆர்டர்களை ஏற்குமாறு புரோக்கர்களுக்கு செபி உத்தரவு. இறுதி ஏலத்தின் முதல் 5 நிமிடங்களில் சந்தைக்கு பிந்தைய ஆர்டர்களை ஏற்குமாறு பங்குத்தரகர்களை செபி கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த ஒழுங்குமுறை நடவடிக்கை பங்குகளின் விலையை மிகவும் துல்லியமாக கண்டறிய உதவும் நோக்கம் கொண்டது. விலை கண்டறிதலை மேம்படுத்த நிலக்கரி மற்றும் தாது பரிமாற்றங்களை திட்டமிடுகிறது MGX மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா MCX. நிலக்கரி மற்றும் இரும்பு தாதுவிற்கான பிரத்யேக பரிமாற்றங்களை தொடங்க திட்டமிட்டுள்ளது. இந்த முயற்சி வாங்குபவர்களையும் விற்பவர்களையும் நேரடியாக வர்த்தகம் செய்ய அனுமதிப்பதோடு உள்நாட்டு விலை கண்டறிதலை மேம்படுத்தும். நிகில் காமத் மற்றும் ஸ்ரீராம் வங்காவிடமிருந்து 250 கோடியை திரட்டியது கண்ட்ரோலிஸ். தரவு மைய ஆபரேட்டரான கண்ட்ரோலிஸ் CTRLS முன்னணி தொழில்முனைவோர்களான நிகில் காமத் மற்றும் ஸ்ரீராம் ரெட்டி வங்கா ஆகியோரிடமிருந்து 250 கோடியை திரட்டியுள்ளது. இந்த புதிய மூலதனம் நிறுவனத்தின் உள்கட்டமைப்பு விரிவாக்கம் மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு உதவும். நிதியாண்டு 26 நிகர பூஜ்ஜிய மாற்றத்திற்காக $1 பில்லியனுக்கும் அதிகமாக முதலீடு செய்தது வேதாந்தா. வேதாந்தா குழுமம் 2026 நிதியாண்டில் நிகர பூஜ்ஜிய உமிழ்வு மாற்ற முயற்சிகளுக்காக $1 பில்லியனுக்கும் அதிகமாக முதலீடு செய்துள்ளது. இந்த முயற்சிகளின் விளைவாக குழுமத்தின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு 52 விழுக்காடு அதிகரித்துள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் உயர்வு. கச்சா எண்ணெய் சற்று சரிவுடன் நிறைவு. தங்கம் விலை 0.37 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,425.30 ஆகவும், வெள்ளி விலை 0.55 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $63.49 ஆகவும் நிறைவடைந்தன. இதற்கிடையில் கச்சா எண்ணெய் புதன்கிழமை 0.24 விழுக்காடு சரிந்து ஒரு பேரல் $84.88 ஆக நிறைவடைந்தது. ஜூலை மாத இயல்பான மழையைத் தொடர்ந்து இந்தியாவின் பருவமழை பயிர் நடவு மீண்டது. ஜூலை மாதத்தில் பெய்த இயல்பான மழை முந்தைய தாமதங்களை ஈடு செய்ய உதவியதால் இந்தியாவின் பருவமழை பயிர் நடவு பெருமளவில் மீண்டுள்ளது. எல் நினோ அபாயங்களுக்கு எதிராக கிராமப்புற வருவாயை பாதுகாக்க அரசாங்கம் தனது விவசாய செலவினங்களையும் முன்கூட்டியே வழங்கி வருகிறது. FD வட்டி விகிதங்கள் ₹3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு.
தங்கம் $4425 30 சென்ட் 0.37 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,36,217 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.37 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,409 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $63.49 சென்ட் 0.55 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,954 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.55 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $63.13 சென்ட் இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $84.88 சென்ட் 0.24 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.24 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $84.68 சென்ட் இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. US டாலர் 95.74 0.08 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 8 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $93.67 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, 2906 ரூபாய். பெங்களூரு $944.50, 2821 ரூபாய். ஹைதராபாத் $994, 2985 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966.50, 2921 ரூபாய் 50 பைசா. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.